ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம காரில் 1 மணி நேரம் ஏசி ஓடுனுச்சு அப்படின்னா எவ்வளோ பெட்ரோல் செலவாகும் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஒரு காரில் ஏர் கண்டிஷனரை இயக்குவது எரிபொருள் பயன்பாட்டை அதிகரிக்கிறது. மேலும் இதற்கு வந்து எவ்வளவு பெட்ரோல் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து புரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா அது முக்கியம். சரியான அளவு கார் மாடல், இன்ஜின் திறன் மற்றும் ஏசி செயல்திறன் ஆகியவற்றை பொறுத்து மாறுபடும். இருந்தாலும் தெளிவான விவரங்களை வந்து வழங்குறதுக்கான இந்த வீடியோ பண்ணலாம். சிறிய கார்கள் வந்து பொதுவாக 1.2 முதல் 1.5 லிட்டர் வரையிலான இன்ஜின்களை வந்து கொண்டிருக்கும். பெரிய வாகனங்கள் பெரும்பாலும் 2 லிட்டர் அல்லது அதற்கு மேற்பட்ட இன்ஜின்களை வந்து கொண்டிருக்கும். பெரிய இன்ஜின் கொண்ட கார்கள் வந்து ஏசி இயக்கும் போது அதிக பெட்ரோலை உட்கொள்ளும். உதாரணமாக 1.25 1.5 லிட்டர் வந்து போகும். இன்ஜின் கொண்ட சிறிய கார்கள் வந்துட்டு ஏசி இயக்கத்தில் இருக்கும்போது 1 மணி நேரத்திற்கு 200 ml முதல் 400 ml வரையும் இந்த மாதிரி போகும். இதற்கு நேர்மாறாக 2 லிட்டர் அல்லது அதற்கு மேற்பட்ட என்ஜின்களை கொண்ட பெரிய கார்கள் வந்து இதே போன்ற நிலைமைகளை 1 மணி நேரத்துக்கு 1/2 லிட்டர் முதல் 750 மில்லி லிட்டர் வரை வந்து பெட்ரோலை வந்து உட்கொள்ளும். இந்த வேறுபாடு ஏசியை பயன்படுத்தும் போது எரிபொருள் நுகர்வு மீது இன்ஜின் பயன்பாடு அளவின் தாக்கத்தை வந்து எடுத்துக்காட்டும். ஏசி பயன்பாடு தொடர்பான எரிபொருள் நுகர்வில் வாகனத்தின் வேகமும் பங்கு வகிக்குது. ஏசி இயங்கும் நிலையில் ஒரு கார் நிலையாக இருக்கும்போது ஆகும் எரிபொருள் செலவை விட வாகனம் நகரும் போது எரிபொருள் நுகர்வு அதிகமாக இருக்கும். வாகனம் ஓட்டுவது உடனடி எரிபொருள் பயன்பாட்டை சிறிது குறைக்குது என்றாலும் இயந்திரத்தின் கூடுதல் சுமை வந்து காரணமாக ஒட்டுமொத்த மைலேஜையும் வந்து இது குறைக்கும். ஏசி அமைப்பு எரிபொருள் பயன்பாட்டையும் கணிசமாக வந்து பாதிக்குது. அதிக குளிர்நிலை அமைப்புகள் வந்து கம்ப்ரஸரை கடினமாக வந்து வேலை செய்ய கட்டாயப்படுத்தினா இதனால் பெட்ரோல் நுகர்வு வந்து அதிகரிக்குது. ஏசியை மிதமான குளிர் நிலையில் வைத்திருப்பது இந்த விளைவு வந்து உதவும். மைலேஜ் அதிகரிக்கவும் எரிபொருள் செலவு குறைக்கவும் முடிந்தவரை நிழல் அல்லது காற்றோட்டம் உள்ள பகுதியில் கார் நிறுத்துங்க. நீங்கள் மீண்டும் வாகனம் ஓட்ட தொடங்கும் போது அதிகப்படியான குளிர்ச்சியின் தேவையை இது குறைக்கிறது. இதனால் விரைவாக கார் குளிராகி ஏசி மீதான பாரத்தை வந்து குறைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.